புதிய தலைமுறை சார்பில் நடைப்பயிற்சியின் அவசியம் குறித்த விழிப்புணர்வு பேரணி சென்னை மெரினா கடற்கரையில் இன்று காலை நடைபெற்றது. அண்ணல் காந்தியடிகளின் நினைவு தினத்தில் காந்தி உலக மையத்துடன் இணைந்து நடை நோய்க்கு தடை என்ற வாசகத்தை முன்னிறுத்தி இந்த பேரணி நடத்தப்பட்டது. 4000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்ற இந்த பேரணி உழைப்பாளர் சிலையிலிருந்து தொடங்கி காந்தி சிலை அருகே முடிவடைந்தது. பேரணியில் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்திச் சென்ற மாணவர்கள் நடைப்பயிற்சியின் அவசியம் குறித்த துண்டு பிரசுரங்களையும் விநியோகித்து சென்றனர். புதிய தலைமுறையின் தலைமை செயல் அதிகாரி ஷியாம்குமார், இருதய நோய் சிகிச்சை நிபுணர் சிவகடாட்சம், திரைப்பட நடிகரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான SV சேகர் ஆகியோரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். அனைத்து நோய்களுக்கும் மருந்தாக அமையக்கூடிய நடைப்பயிற்சியின் அவசியத்தை எடுத்துக் கூறும் பேரணியில் பங்கேற்பது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். அடுத்த தலைமுறை நன்றாக இருக்க வேண்டும் என்றால் மகாத்மா காந்தியினுடைய பல அகிம்சா கொள்கைகள் மக்களிடம் கொண்டு சேர்க்கப்பட வேண்டும். இந்த காந்தி வேர்ல்டு ஃபவுண்டேஷன் ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க. இந்த வருஷம் போன வருஷம் 1000 குழந்தைகள் கலந்துக்கிட்டாங்க. இந்த வருஷம் 4000 குழந்தைகள் கலந்து கொண்டதற்கு ஒரு முக்கிய காரணம் புதிய தலைமுறை இந்த நிகழ்ச்சியை ஸ்பான்சர் பண்ணி இதை ப்ரமோட் பண்ணின ஒரே காரணம் தான் இத்தனை குழந்தைங்க வந்திருக்காங்க. அண்ணல் காந்தியடிகளின் 64வது நினைவு தினத்தில் காந்தி உலக மையத்துடன் இணைந்த நடை நோய்க்கு தடை என்ற இந்த விழிப்புணர்வு பேரணியை நடத்துவதில் புதிய தலைமுறை பெருமை கொள்வதாக அதன் தலைமை செயல் அதிகாரி ஷியாம்குமார் தெரிவித்தார். இன்னைக்கு ஹெல்த்தை குறித்து, சுகாதாரத்தை குறித்து, ஹெல்த்தை குறித்து இப்படி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு எப்போவுமே புதிய தலைமுறை ஒரு பங்காற்றும். அந்த விழிப்புணர்வை கொண்டு வருவதற்காக தான் இந்த சென்னை வாக்கத்தான் நடை நோய்க்கு தடை என்கின்ற இந்த முயற்சிக்கு உறுதுணையாக அவங்களை உற்சாகப்படுத்தும் வண்ணமாக இதிலே நாங்கள் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அனைத்து நோய்களுக்கும் மருந்தாக அமையக்கூடிய நடைப்பயிற்சியின் அவசியத்தை எடுத்துக் கூறும் விழிப்புணர்வு பேரணியில் பங்கேற்பதில் மகிழ்ச்சி அடைவதாக இருதய நோய் சிகிச்சை நிபுணர் சிவகடாட்சம் தெரிவித்தார். இன்னைக்கு வளர்ந்து வரும் சமுதாயத்தில் முக்கியமா ஏற்படுற நோய்கள் எல்லாத்துக்கும் காரணம் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்படிங்கிறாங்க. முந்தியெல்லாம் ஒரு மனுஷன் பசிக்கும் போது போய் வேட்டையாடி சாப்பிட்டான். அப்படிதான் ஹியூமன் ரேஸ் டெவலப் ஆச்சு. இப்போ நம்ம வேட்டைக்கும் போறதில்ல, நடக்கிறதும் இல்லை. ஆனால் ஒரு வேளை சாப்பிட்றதுக்கு பதிலாக பசி இல்லாத போது 3-4 வேளை சாப்பிட்றதுனால தான் இன்னைக்கு ரத்த கொதிப்பு, சர்க்கரை நோய், அதனால வரக்கூடிய இருதய நோய் எல்லாமே ரொம்ப அதிகம் இருக்கு. ஸோ இந்த வாக்கிங்கை வலியுறுத்துறதுக்காக தான் தேசத்தந்தையை நினைவு கூர்ந்து இதை பண்றோம்.